Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஃபைனலா மைக்ரோ லெவல் ரிவிஷனுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் 10 days உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பீங்க. குயிக்கா என்ன பண்ணுங்கன்னா, இதுல இருக்கிற 50 சம்ஸ் நல்லா தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. இது ரொம்ப மிக மிக முக்கியமான சம்ஸ். இது உடனே கேட்கக்கூடாது, இதை படிச்சா எங்களுக்கு சென்டம் வந்துருமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. நானே இந்த எக்ஸசைஸ் செஞ்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் செய்யுங்க, எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதோடைய பலன் உங்களுக்கு பின்னாடி தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இமீடியட்டா உடனே இதுக்கு படிச்சா எவ்வளவு டார்கெட் அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க டீச்சர்ஸ் மேக்சிமம் எது இம்பார்ட்டன்ட்டோ, அதுவும் நம்ம ஸ்டேட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் பிக்கடா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை இமீடியட்டா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதே மாடல்ல பாத்தீங்கன்னா 2 சம் இருக்கும். பியூர்லி இமேஜினரி ஒன்று இருக்கும், பியூர்லி ரியல்னு ஒரு சம் இருக்கும். நான் பியூர்லி இமேஜினரி கொடுத்துருப்பேன். ஆனா எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா இதே மாடல் இருக்கிற பியூர்லி ரியல் கூட வரலாம். இந்த சம் பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா z is equal to minus of z conjugate அல்லது z is equal to z conjugateன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். கிராமர் ரூல் இதே சம் தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. கிராமர் ரூல்ல வேற ஒரு சம் கூட வரலாம். ஆனா கிராமர் ரூலை பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் இந்த சம் கொடுக்குறோம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப பின் பாயிண்டடா சார் 3z is equal to 2 இந்த சம் தான் வருமா சார்னு கேட்கக்கூடாது. இதே மாடல்ல இருக்கிற இன்னொரு சம் கூட காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல வரலாம். அதற்காக தயவுசெய்து இந்த மாதிரி ரொம்ப பின் பாயிண்டடா நம்ம எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்கள். இம்பார்ட்டன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா மெத்தட், அந்த மாடல் தான் இம்பார்ட்டன்டா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா சம் இருக்குது அப்படின்னா சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா சம்மும் கேட்கலாம். அதனால இமிடியேட்டா இந்த 15 சம்ஸ் நீங்க 50 சம்ஸ் இமிடியேட்டா பிராக்டிஸ் பண்ணிடுங்க. 1-2 கிரியேட்டட் சம்ஸ் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் இதுல ஏதாவது சம்ஸ் தெரியல அப்படின்னா ஒவ்வொரு சம்முக்கு பின்னாடி வீடியோ லிங்க்ஸ் இருக்கும். நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்றீங்க அல்லது WPSல டவுன்லோட் பண்றீங்கன்னா அந்த வீடியோ நீங்க டச் பண்ணீங்கன்னா, அந்த சம்மை டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோ ஓப்பன் ஆயிடும். நீங்க அந்த சம்மை எடுத்து போட்டு பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா அதை டிக் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்துக்கிட்டே இருங்க. இதுல எந்த சம்மும் மிஸ் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 44th சம் கொடுத்துருக்கேன் நான். ப்ரூவ் தட் 5x plus 2y is equal to 9 touches the hyperbola கொடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா கிரியேட்டட் சம். இது புக்ல கிடையாது இந்த சம். இந்த சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இதை கொடுத்துருக்கேன் நான். இந்த சம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இதோட வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோஸ் வந்துருச்சு பாருங்க. அந்த வீடியோஸை பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். இந்த சம் நான் ஃபுல்லாவே போட்டுருக்கேன் பாருங்க, கிரியேட்டட் சம். ஹலோ 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஆன்சர் வருது. சாப்டர் 5 கிரியேட்டட் சம்ஸ். புக்ல இல்லாம சில சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு 5 மார்க் क्वेश्चंसல. அது இந்த மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்ட் சம்ஸ் எல்லாம் மிக மிக முக்கியமான சம்ஸ் நல்லா பாத்துங்க. விஷயங்கள் என்னன்னா, ப்ரூவ் தட் தி லைன் சம் கொடுக்குறோம், 50 சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா இமிடியேட்டா அந்த சம்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு பலன் உடனே எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு படிச்சா நாளைக்கு 100 மார்க்ஸ் வந்துருமான்னு கேட்காதீங்க. இந்த 50 சம்ல ஏதாவது சம் தெரியாம இருந்தா இன்னைக்குள்ள அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சார் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நம்ம பார்த்து வச்சிடலாம் இந்த சம்ஸ் சொல்லிட்டு இமிடியேட்டா பிராக்டிஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு காலையில வெளியேறதுக்குள்ளார இந்த 50 சம்ல எந்த சம்முமே எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.